வெல்கம் டு ஆன்லைன் மேக்ஸ் வித் சுலேகா. டுடே வந்து கிராஃப் தியரியில் ரேங்க் அண்ட் நல்லிட்டி அப்படிங்கிற டாபிக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். கிராஃப் தியரியில் வந்து ஒரு கிராஃபுக்கு வந்து ரேங்க் அண்ட் நல்லிட்டியோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் என்னோடய சேனலை வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேங்க் அண்ட் நல்லிட்டி ஆஃப் த கிராஃப். ஓகேவா, ஒரு கிராஃபுக்கு ரேங்க்கும் நல்லிட்டியும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த ரெண்டு ஃபார்முலா தெரிஞ்சிருந்தாலே போதும். ஓகேவா, ஸோ ரேங்க் ரோ ஆஃப் ஜி, ரேங்க்கை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரோ ஆஃப் ஜி அப்படிங்கிற நொட்டேஷன் தான் பண்ணுவோம். ரேங்க்குக்கு ரோ ஆஃப் ஜி, நல்லிட்டினா மியூ ஆஃப் ஜி. அப்போ ரோ ஆஃப் ஜி ஈக்குவல் டு என் மைனஸ் கே. மியூ ஆஃப் ஜி அப்படின்னா நல்லிட்டி ஈக்குவல் டு எம் மைனஸ் ரோ ஆஃப் ஜி. ஸோ இதில் என் எம் கேனா என்னன்னு பார்ப்போம். என்னங்கிறது நம்பர் ஆஃப் வெர்டிசஸ், அந்த கிராஃபில் உள்ள வெர்டிசஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம். எம்ங்கிறது என்ன, நம்பர் ஆஃப் எட்ஜஸ், அந்த கிராஃபில் உள்ள லைன்ஸ் எட்ஜஸ். ஓகேவா, ஸோ எம் வந்து நம்பர் ஆஃப் எட்ஜஸ். கேங்கிறது என்னென்னா நம்பர் ஆஃப் காம்போனன்ட்ஸ். காம்போனன்ட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அடுத்து ஓகே, காம்போனன்ட்னா என்ன டெஃபினிஷன் பார்ப்போம். let gi denote the induced subgraph of g with vertex set vi. ஓகேவா, ஸோ ஒரு இன்டியூஸ்டு சப்கிராஃப் இருக்குது, அதனோட வெர்டெக்ஸ் செட் vi. ஸோ கிளியர்லி த சப்கிராஃப், த இன்டியூஸ்டு சப்கிராஃப் g1 g2 up to so on gn are connected. These are called the components of g. ஸோ காம்போனன்ட்னா என்ன டெஃபினிஷன், இன்டியூஸ்டு சப்கிராஃப், அந்த கிராஃபில் உள்ள இன்டியூஸ்டு சப்கிராஃப்ஸ் எல்லாம் வந்து கனெக்டடாக இருக்கணும். ஸோ அதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், காம்போனண்ட் அப்படின்னு சொல்கிறோம். வித் எக்ஸாம்பிள்ஸோடி பார்க்கலாம். ஸோ இதில் உள்ள முதல்ல இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் என்ன அப்படின்னா வந்து கிராஃப் வந்து ஜி இஸ் கனெக்டடாக இருந்ததுன்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இட் ஹேஸ் எக்ஸாக்ட்லி, அதாவது ஒன்லி ஒன் காம்போனண்ட். அந்த கிராஃப் கனெக்டட் கிராஃபாக இருந்ததுன்னா அதில் ஒரே ஒரு காம்போனண்ட் தான் இருக்கும் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் இது. ஸோ இப்போ காம்போனண்டோட எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஸோ இப்போது வந்து G1 இந்த கிராஃப் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 9 வெர்டிசஸ் இருக்குது. ஸோ இதில் இது வந்து ஒரு டிஸ்கனெக்டட் கிராஃப். ஓகேவா, ஏன்னா வந்து இந்த ரெண்டு வெர்டிசஸ்க்கும் எட்ஜஸ் இல்லை. ஸோ எல்லா வெர்டிசஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எட்ஜஸ் இல்லாமல் டிஸ்கனெக்டடாக இருக்குது. ஓகேவா, இது ஒரு கிராஃபாக டிஸ்கனெக்ட் ஆகி இருக்கா. ஸோ இது வந்து ஒரு டிஸ்கனெக்டட் கிராஃபாக இருக்குது. ஸோ இதில் எத்தனை காம்போனன்ட்ஸ் இருக்குது. ஸோ காம்போனன்ட்ஸ்னால் என்ன டெஃபினிஷன், இன்டியூஸ்டு கனெக்டட் கிராஃப். ஓகேவா, ஸோ இன்டியூஸ்னா என்ன டெஃபினிஷன் பார்த்துட்டோம், இன்டியூஸ்டு சப்கிராஃப் ஆஃப் கனெக்டட் கிராஃப்ஸ். ஓகேவா, ஸோ இதில் வந்து கனெக்டட் கிராஃப் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கனெக்டட் கிராஃப். ஓகேவா, இது ஒரு கனெக்டட் கிராஃப். ஸோ இது ஒரு கனெக்டட் கிராஃபாக இருக்குது அண்ட் இது ஒரு கனெக்டடு கிராஃப் அண்ட் இது தனியாக ஒரு கனெக்டட் கிராஃப். இது ஒன். ஸோ மொத்தம் வந்து 1 2 3 4 5. ஸோ 5 காம்போனன்ட்ஸ் வந்து இந்த கிராஃபில் டிஸ்கனெக்டட் கிராஃபில் இருக்குது. ஸோ இதான் வந்து காம்போனண்டோட டெஃபினிஷன். ஸோ இதில் வந்து காம்போனண்ட் k ஈக்குவல் டு 5. ஓகேவா, ஸோ இந்த கிராஃபுக்கு கேயோட வேல்யூ 5. என்னங்கிறது நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் 9, நம்பர் ஆஃப் எட்ஜஸ் எத்தனை இருக்குன்னு பார்க்கணும். ஸோ 1 2 3 4 5. ஸோ 5 எட்ஜஸ் இருக்குது. ஸோ இந்த வேல்யூலேருந்து நம்ம ரேங்க் அண்ட் நல்லிட்டி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ரேங்க்னா என்னது, ரோ ஆஃப் ஜி. தட் ஃபார்முலா வந்து n மைனஸ் கே. என்னங்கிறது நம்பர் ஆஃப் வெர்டிசஸ், ஹியர் நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் எத்தனை 9. ஸோ 9 மைனஸ் கேனா காம்போனன்ட், கே வந்து 5. ஸோ 9 மைனஸ் 5 தட் இஸ் ஈக்குவல் டு 4. ஓகேவா, ஸோ அடுத்து வந்து நல்லிட்டி மியூக்கு ஃபார்முலா என்ன, இ மைனஸ் ரேங்க். ஓகேவா, இ மைனஸ் ரேங்க் ரோ ஆஃப் ஜி. ஸோ தர்ஃபோர் ஈங்கிறது என்னது இங்கே எட்ஜஸ். அப்போது 5 மைனஸ் ரேங்கோட வேல்யூ 4. 5 மைனஸ் 4 தட் இஸ் 1. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இப்போ நான் வந்து G2ன்னு இந்த கிராஃப் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கிராஃபுக்கு வந்து நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் 4 இருக்குது, எட்ஜஸ் வந்து 3 இருக்குது, E1 E2 E3. ஸோ எட்ஜஸ் 3. காம்போனண்ட் இது வந்து ஒரு கனெக்டட் கிராஃப். ஓகேவா, ஸோ இது கனெக்டட் கிராஃப்ங்கிறதுனால நமக்கு ரிசல்ட் என்னன்னு தெரியும், ஜி இஸ் கனெக்டட் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இட் ஹேஸ் ஒன்லி ஒன் காம்போனண்ட். ஸோ
ஸோ அந்த ரிசல்ட்லேருந்து கே ஈக்குவல் டு ஒன்லி ஒன் காம்பனண்ட். கனெக்டட் கிராஃபுக்கு வந்து ஒரே ஒரு காம்பனண்ட் தான் இருக்கும். therefore கே ஈக்குவல் டு 1. ஸோ இதிலேருந்து நம்ம வந்து ரேங்க் ரோ ஆஃப் ஜி ஈக்குவல் டு n மைனஸ் கே, தட் இஸ் 4 மைனஸ் 1 3, அண்ட் நல்லிட்டி மியூ ஆஃப் ஜி ஈக்குவல் டு எட்ஜஸ் இ மைனஸ் the row of g. ஓகேவா? ஸோ அப்போ வந்து 3 மைனஸ் n ப்ளஸ் இந்த இருக்குல்ல எட்ஜஸ் இ மைனஸ் என் ப்ளஸ் கே, அந்த வேல்யூ தான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ 4 மைனஸ் 4 0 வந்துடும். ஸோ 3 ப்ளஸ் 1 4, 4 மைனஸ் 4 தட் இஸ் 0. ஸோ இப்போ அடுத்து வந்து ஒரு டிஸ்கனெக்டட் கிராஃபுக்கு வந்து ரேங்க் அண்ட் நல்லிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ டிஸ்கனெக்டட் கிராஃப். ஸோ இப்போ வந்து G1 இந்த கிராஃப் எடுத்துக்கோங்க. ஸோ இது ஒரு டிஸ்கனெக்டட் கிராஃப். ஏன்னா 2க்கும் 1க்கும் வந்து எட்ஜஸ் எதுவுமே வந்து இல்லை. ஸோ அது ஒரு கனெக்டிங் பாத் இல்லை. ஸோ அதனால் இது வந்து ஒரு டிஸ்கனெக்டட் கிராஃப். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் எத்தனை காம்பனண்ட் இருக்குதுன்னு பார்ப்போம். இதுக்கு ரேங்க் அண்ட் நல்லிட்டி கண்டுபிடிப்போம். ஸோ இதில் எத்தனை காம்பனண்ட் இருக்குது? ஒரு இன்டியூஸ்டு சப்கிராஃப் 1 3 5. ஓகேவா? ஸோ 1 3 5 இது ஒரு காம்பனண்ட். அடுத்து 2 6 4. ஸோ இது ஒரு காம்பனண்ட். ஸோ 2 கனெக்டட் கிராஃப் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ கேயோட வழி காம்பனண்ட் என்னது 2. C1 C2 2 காம்பனண்ட் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் கே ஈக்குவல் டு 2. ஸோ n வந்து 6 வெர்டிசஸ் இருக்குது, எட்ஜஸும் 6 இருக்குது. ஸோ 3 3 6 இருக்குது. ஸோ இதில் இருந்த ரேங்க் ஈக்குவல் டு n மைனஸ் கே, விச் இஸ் ஈக்குவல் டு என்னோட வேல்யூ 6 மைனஸ் 2 தட் இஸ் 4. நல்லிட்டி வந்து இ மைனஸ் என் ப்ளஸ் கே. ஈங்கிறது எட்ஜஸ். அப்போ 6 மைனஸ் 6 ப்ளஸ் 2, 6 6 கெட் கேன்சல் 2. ஸோ இதனுடைய ரேங்க் வந்து 4 அண்ட் நல்லிட்டி வந்து இந்த கிராஃபுக்கு ரேங்க் வந்து 4ஆக இருக்குது அண்ட் நல்லிட்டி வந்து 2ஆக இருக்குது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி G2ங்கிற இதே கிராஃப் எடுத்துக்கும். இதுக்கும் வந்து ரேங்க் அண்ட் நல்லிட்டி இதே தான் வரும், சேம். அடுத்து இது ஒரு டிஸ்கனெக்டட் கிராஃப் தான். ஸோ இதை பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5. ஓகேவா? ஸோ இதில் 2 டிஸ்கனெக்டடு, இந்த கிராஃபில் வந்து 2 கனெக்டட் கிராஃப் இருக்குது. ஓகேவா? 2 காம்பனண்ட் இருக்குது. ஸோ 1 2ன்னு ஒரு காம்பனண்ட் அண்ட் 3 4 5 இது ஒரு இன்டியூஸ்டு கனெக்டட் கிராஃப். ஸோ 2 காம்பனண்ட் இருக்குது. ஸோ அதனால் கே ஈக்குவல் டு 2. ஸோ ஓகேவா? ஸோ இதில் இருந்து ரேங்க் ஆர் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஜி, அதாவது மியூ ஆஃப் ஜி, ரோ ஆஃப் ஜி ஈக்குவல் டு n மைனஸ் கே. ஸோ இது சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஸோ ரேங்க் ஈக்குவல் டு n மைனஸ் கே, என்னோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். கே காம்பனண்ட் 2, ஸோ therefore 3 வந்துடும். ஸோ நல்லிட்டி வந்து இ மைனஸ் என் ப்ளஸ் கே. இ வந்து இங்கே எட்ஜஸ் வந்து 4. ஸோ 4 மைனஸ் 5 ப்ளஸ் 2 தட் இஸ் 6 மைனஸ் 5 1. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.